இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். கொலோசேயர் 3:21. Today's Bible verse: Fathers, do not provoke your children, lest they become discouraged. Colossians chapter 3 verse 21. வேதாகமத்தில் பவுல் தகப்பன்மார்களிடம் தங்களுடைய பிள்ளைகளை கோபத்திற்குள்ளும் சோர்வுக்குள்ளும் தள்ளிவிடாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அவர்கள் வளர்வதற்கும் விருத்தி அடைவதற்கும் உறுதுணையாயிருக்கும்படி புத்தி சொல்லி, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று எபேசியர் 6:4 எழுதினார். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள் என்று கொலோசேயர் 3:21 எழுதினார். இந்த 2 வசனங்களுமே குடும்ப உறவுகளில் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று அறிவுறுத்துபவைகளாகவே காணப்படுகின்றன. பிள்ளைகள் வளர வளர தகப்பனின் கடமைகளும் பொறுப்புகளும் மாறினாலும் அவை முடிவதில்லை. ஒரு பிள்ளை 4 வயதோ 40 வயதோ தகப்பனாரின் புகழ்ச்சியும் உற்சாகமூட்டுதலும் அவர்களை பெரிதும் மகிழ்விக்கிறது. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் ஜெபம் மிகுந்த வல்லமையும் பிரயோஜனமும் உள்ளது. தகப்பனாரே, உங்களுடைய மகனோடு அல்லது மகளோடு உறவு முறிந்திருக்குமானால் இப்பொழுதே அதை சரி செய்யுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தகப்பன்மாரே, உங்களுடைய பிள்ளைகளை புகழ்ந்து உற்சாகப்படுத்தி அவர்களை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று சொல்ல இன்றே நல்ல தருணம். அது மட்டுமல்ல, ஒரு தகப்பன் தன்னையே பிள்ளைகளுக்கென்று அர்ப்பணிப்பதே பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஈவாகும். ஆமேன்.